இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். சொந்த ஊருக்கு மதுரை வேலூர் கிளம்பியாச்சு. எப்படி போகிறோம்னா பைக்லேயே போக போகிறோம். எல்லோரும் பைக்கில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னா அரையாண்டு தேர்வு லீவு விட்டுருக்காங்க. 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. 9 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஆமாம், 185 கிலோமீட்டரும் பைக்கில் போக போகிறோம். எல்லோரும் குடும்பத்தோடு தான் போக போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் 185 கிலோமீட்ரு ஏன் பைக்கில் ட்ராவல் பண்ணணும், ஏன்னா குழந்தைகளை வச்சு ஏன் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஏன்னா அங்கே போயிட்டு பைக்கு நம்மக்கிட்ட இல்லை, அங்கே எந்த வண்டியும் இல்லை. அங்கே எங்கேயாவது வெளியில் போகணும்னா யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஒரு சங்கட்டமாக இருக்கும். அதனாலவே இந்த பைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமாக இருக்குது. இல்லைன்னா பஸ்லேயே கூட போயிருக்கலாம். அதனால இப்போ கிளம்ப போகிறோம். 9:12 ஆகுது. இப்போ 9:30க்காக கிளம்பிடுவோம். 9:30 கிளம்புனா நான் ஏற்கனவே போயிருக்கேன். கரெக்டாக நம்ம நிற்காமல் போனோம்னா 5 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போ ஃபேமிலியோடு போகிறதுனால அங்கங்கே நின்று போக போகிறோம். ஏன்னா கண்டினியூவாக உட்காந்து போக முடியாது, பிள்ளைகளுக்கு இதாக இருக்கும்னு அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த வழியாக போகிறோம், எங்கெங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம், அது ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆகுமா? அன்னைக்கு ஏறுப்போம். சொல்றாரு போன் பொண்ணு ஏன் கம்ப்யூட்டர் ஊர் பேர் காகம். ஊர் பேர் காகம். இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னா அந்த பாலத்துக்கு மேலே வந்து கரூர் திண்டுக்கல் பைபாஸு. அப்படியே இந்த சைடு லெஃப்டில் போனோம்னா குஜிலியம்பாறை ரூட்டு. ஆமாம், நாங்கள் தனி ரூட்டில் போவோம், பைபாஸில் போக மாட்டோம். குஜிலியம்பாறை ரூட்டில் வெள்ளியணையிலேருந்து லெஃப்டில் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பேக்கரியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் வந்தாச்சு. 185 கிலோமீட்டர் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குஜிலியம்பாறை ரூட்டு. இந்த பாலத்து மேலே லெஃப்டில் போயிட்டு பாலத்து மேலே ஏறி ரைட்டில் கட் பண்ணணும், ரைட்டில் போகணும். குஜிலியம்பாறை போகிற வழியில் வெள்ளியணையில் லெஃப்டில் கட் பண்ணணும். ஜகதாபி போய் தரகம்பட்டி, அதுக்கப்புறம் வையம்பட்டி. ஆமாம், அதில் போனோம்னா துவரங்குறிச்சி போய் சேரணும். துவரங்குறிச்சியிலேருந்து திருச்சி மதுரை பைபாஸ் அதில் போயிட்டு தும்பப்பட்டி போய் சேரணும். அதாவது மேலூருக்கு முன்னாடி தும்பப்பட்டி போய் சேரணும். பாதிக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. ஓகே, வாங்க போகலாம்.
விஸ்வமரத்துப்பட்டி ராஜலிங்கபுரம். என்ன பண்ணிட்டு இருக்கா? ரெஸ்ட் எடுத்து கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி, ரெஸ்ட் எடுக்கிற இடம் எப்படின்னா, கோயில் இருக்குது, நிறைய வேப்ப மரம் இருக்குது. ஆமாம், இந்த இடம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட நிழல்லாம் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து நான் எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், பெரிய ஃபேனு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மயக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு மட்டும் சொல்லுங்க. மயக்கத்தில் சாப்பிட்டுருக்கோம். காலையில் சீதா சாப்பிடல, அதனால இப்போ சாப்பிட்றாங்க. ஆமாம், இது வந்து கொஞ்சம் அவுட்டர் ரோடு, அந்த பக்கம் மெயின் ரோடு போகுது. இது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ரோடுக்கு வந்தாச்சு. வண்டி நிப்பாட்டிட்டு எல்லோரும் சாப்பாட்டில் இறங்கியாச்சு. சாப்பாடு ஃபுல்லாக எனக்கு தான். அப்படியா? சாப்பிடு 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 சாப்பிடு. இதோட செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. வண்டியில் போகும்போது கேட்டுக்கிட்டே போகலாம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்புவோம். வரணும். தண்ணி இந்தா இருக்குல்ல. இப்போ வந்து வையம்பட்டி தாண்டிட்டோம். வையம்பட்டி ஊரை தாண்டி ரயில்வே கேட்டு தாண்டிட்டோம். இப்படியே போக வேண்டியது. ட்ரெயினில் எல்லாம் ஏற முடியாது. நீ வையம்பட்டிக்கு அப்புறம் துவரங்குறிச்சி, அதாவது காவல்காரன்பட்டி, அதுக்கப்புறம் துவரங்குறிச்சி. இப்போ வந்து காவல்காரன்பட்டி வந்தாச்சு. இங்கேருந்து துவரங்குறிச்சி எவ்வளோ தூரம்னா 20 கிலோமீட்ரு. 20 கிலோமீட்டரில் துவரங்குறிச்சி வந்துடும். அடுத்த 40 கிலோமீட்டரில் ஊர் வந்துடும். எல்லாமே நீ கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நீ பக்கம் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். சரி சரி சரி, நீ கையில் வச்சுக்க. சரி, இப்போ காவல்காரன்பட்டி வந்திருக்கோம். எங்கே போகிற? பட்டணத்தில் இருந்து தான் கிராமத்துக்கு வந்திருக்கேன். சீதா கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. கட்டு கட்டு, பிச்சுறாத. நீ கட்டுற கட்டில் எல்லாம் பிஞ்சு சதறி ஓடிடும் போல, பார்த்து கட்டு. வண்டி எடுத்தோன்னே கீழே விழுக போகுது. பார்ப்போமா? சரி, பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், டீ கடையில் வந்து ஆள் ஃப்ளாட் ஆயிடுச்சு. எது தண்ணி கிண்ணி அடி போட்டியா? இப்படி வந்து படுத்து கிடக்குற. எவ்வளோ போட்ட? ஃபுல்லாக அடிச்சிட்டேன். சரி சரி, ஆளை சுமந்துக்கிட்டு தான் போகணும். இருக்கே, துணைக்கு வேறு ஆள் இல்லை. முதுகில் சாய வச்சுக்கிட்டு கட்டிட வேண்டியது. கட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியது ஆளை. பெல்ட் வாங்கிட்டு வந்து அப்படி தான் பண்ணணும். ஆளை அடிச்சு எழுப்பு. வரண்ணே, அடிச்சு எழுப்பு அம்மாவை. வண்டி அந்த சைடு நிற்கிது. அப்படியே இங்கே வந்து எல்லாரும் டீ குடிக்கிறாங்க. சரி, சூடாக இருக்கு. கையில் ஊற்றிக்கிட்டுறாத, சூடாக இருக்கு. சரி, ஆறுனோட குடிங்க. நம்ம ஊருக்கு. ஊர் பேரு எனக்கு தெரியாது. ஐயோ, இப்போ துவரங்குறிச்சி வந்தாச்சு. துவரங்குறிச்சி ஊருக்கு உள்ளே போக போகிறதில்ல, மேலே என்ஹெச் போகுது பார்த்தீங்களா. இந்த என்ஹெச் வந்து திருச்சி என்ஹெச், மதுரை டு திருச்சி போகிற என்ஹெச். ஆமாம், நம்ம அதுக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம். இப்போ ரைட்டில் கட் பண்ணி என்ஹெச் மேலே போகணும். என்ஹெச்சில் போயிட்டு மதுரையை நோக்கி போகணும். ஆமாம், மேலூருக்கு முன்னாடியே நம்ம லெஃப்டில் கட் பண்ணணும். ஓகே, துவரங்குறிச்சியிலேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம்.
வழியாக கொட்டாம்பட்டி வந்தாச்சு. கொட்டாம்பட்டியிலேருந்து பக்கம்தான் ஊர். இன்னும் எவ்வளோ தூரம் வரும்? ஒரு 12 கிலோமீட்டர் வரும். ஆமாம். கொட்டாம்பட்டி வந்திருக்கீங்களா? பாருங்க, எங்க ஊர் வந்தோன்னே அந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கேங்க. சந்தோஷமாக தான் இருக்கு. கண்ணை மறைச்சிக்கிட்டே, அதுதான் நல்லா வசதியாக இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஆ வீடு வந்தாச்சு.